இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. அது என்ன சக்தி? அது எந்த உருவத்தில் இருக்கு? அது என்ன சக்தி? அமிர்தாவை காப்பாத்துறதுக்காகவே அது பிறந்திருக்கா? என்னது அது? அது எங்க இருக்கு? எங்க போகுது? பைரவா, கடைசியில உன்னோட புத்திய நீ காட்டிட்டல்ல. நான் இல்லாத நேரத்துல நீ அந்த நாகராணிய கண்டுபிடிக்க அந்த இடத்துக்கு நீ போயிருந்தல்ல. ஏ பைரவா, நான் உன்னை விட புத்திசாலிடா, பெரிய புத்திசாலி. கடைசியில உன்னோட கபட புத்தியை நான் பார்த்துட்டேன் கணேஷ்கா. இருக்கட்டும், ஜெயிச்சது நீயாவே இருக்கட்டும். ஜெய் மகாகாளி. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நாம் போட்ட அந்த மாயக்கோட்டை எந்த ஒரு மனுஷனாலையும் தாண்ட முடியாதுன்னு. நீ இப்படியெல்லாம் செய்வன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் அங்க போவன் தெரிஞ்சுதானே நீ ஒரு நெருப்பு வளையத்தாங்க போட்ட. கணேஷ்கா, இந்த பைரவன் கிட்டயே உங்க நாகலோகத்து கண்கட்டு வித்தைய காட்டிட்ட இல்ல? ஆமா, நான் நினைச்ச மாதிரியே நீ இந்த முயற்சியில தோத்துட்ட. முதல் வேலையா போய் அந்த அமிர்தாவை இந்த நாகவேருடைய உதவியால கொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். எனக்கும் அந்த எதிரியான நாகராணியோடைய சாவுதான் தேவை. இருக்கட்டும், இந்த தடவை நீ ஜெயிச்சதாவே இருக்கட்டும். ஆனா அதுக்காக இந்த பைரவ பாபா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைச்சிடாத. என்னோட அடுத்த குறிக்கோள் நீ உன்னை என் பேச்ச கேட்கிற ஒரு கைப்பொம்மையா ஆக்கிக்கிட்டு அந்த விஷ்ணு கிட்ட இருக்கிற நாகமணிய நான் அடைஞ்சே தீருவேன். ஜெய் மகாகாளி. அமிர்தா, உன் வாழ்க்கையோட கடைசி நிமிஷங்களை எண்ணிக்கோ. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எத்தனையோ முறை உனக்கு உதவி செஞ்ச இந்த நாகவேருடைய உதவியாலேயே உன்னோட வாழ்க்கையை நான் மொத்தமா முடிச்சு வைக்க போறேன். அமிர்தா, அமிர்தா, என்னாச்சு அமிர்தாக்கு? அமிர்தா எங்க இருக்கீங்க? प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोहं स्वप्रकाशोहं हम सच्चित् प्रमाणं ओमो मूल प्रमेयं ओमो अयं ब्रह्मास्मि ओमो महं ब्रह्मास्मि ओमो
எல்லாம் பிளான் பண்ண மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கும்போது சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி ஹர்ஷா பொறுக்கி. இந்த ஹர்ஷா யாரா இருப்பான்? எதுக்காக ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? இல்ல, அவன் தானா வந்து என் பின்னாடி சுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி சுத்துறதுனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் என்ன மாட்டி விடுறதுக்காக யாரோ விட்ட அம்பு மட்டும்தான். நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வரலையா மயூரி? இல்ல ஞாபகம் வராத மாதிரி ஆக்ட் பண்றியா? ஏதோ பழைய சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு என்னையே தெரியலன்னா எப்படா சொல்லும்? நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, வீட்டுல எல்லாரும் இருக்காங்கன்னு பயப்படுறியா? பயப்படாத மயூரி, நான் அவ்வளவு லேசில உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, அவன் அன்னைக்கு பேசின விதத்தை பார்க்கும்போது எனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி தான் இருந்தது. நிச்சயம் அது அமிர்த வேலைதான். எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அதோட லாபம் அந்த அமிர்தாக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல. கண்டிப்பா இது அவளோட வேலைதான். அமிர்தா, என் காதல பிரிக்கிறதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா நீ? இந்த மயூரிய தூண்டி விடாத அமிர்தா, ஏன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இருக்கட்டும், நீ விட்ட அந்த ஹர்ஷாங்கிற அம்பு யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவனோட குலம் கோத்திரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வீட்ல எல்லார் முன்னாடியும் நிறுத்துவேன். நீ விட்ட அம்பு திரும்ப வந்து உன்னையே குத்த விடுறேன் பார். இத நான் செஞ்சே தீர்வேன். அமிர்தா, மரணம் இப்போ உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல என்னோட குல விரோதியுடைய மரணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய மரணத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் போட்ட நெருப்பு வளையத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வர எந்த மனித சக்தியாலையும் முடியவே முடியாது. இந்த நிமிஷம் எந்த ஒரு தெய்வ சக்தியாலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது. நாம் போட்ட நெருப்பு வளையத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வர எந்த மனித சக்தியாலையும் முடியவே முடியாது. இந்த நிமிஷம் எந்த ஒரு தெய்வ சக்தியாலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது. எந்த மனித சக்தியாலையும் முடியவே முடியாது. இந்த நிமிஷம் எந்த ஒரு தெய்வ சக்தியாலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது. எந்த மனித சக்தியாலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது. 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 शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कररारा ओम मंत्रेश्वरा स्वरा ओम
ஹலோ அம்புஜம்மா, நான் தான் திரிவேணி பேசுறேன். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். விஷயம் தெரியும்ல, நம்ம அர்ஜுன் மயூரி கல்யாணம். இத பாரு, என் மகனும் மருமகளும் உன் வீட்டுக்கு நேரா வந்து பத்திரிக்கை வைப்பாங்க. நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். இருந்தாலும் போன்ல நான் ஒரு வார்த்தை சொல்றேன். 3 நாளைக்கு முன்னாடியே நீ கல்யாணத்துக்கு வந்துடணும். நீ தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும். வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிடு, நீ தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணணும். சரியா? அப்ப சரி. ஆமா, நானும் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு இல்ல. கல்யாணத்துக்கு வரப்போறல, அப்ப நிறைய பேசுவோம். சரி, ஓகேம்மா. ஏத்தே காஃபி கொண்டு வரட்டுமா? ஏமா, ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லுங்க அத்தை. சில பேரோட பேரை நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நீயும் விஷ்ணுவும் அவங்க வீட்டுக்கெல்லாம் நேரா போய் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வரணும். நீங்க எந்த கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அத்தை? எனக்கு புரியலையே. என்ன ஹேமா இப்படி பேசுற? இத பாரு, விளையாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கு. இங்க பாருங்க அத்தை, இந்த விஷயத்தை நாம ஏற்கனவே பேசியாச்சு. என் புள்ள அர்ஜுன் வாழ்க்கை விளையாட்டாயிடுமோன்னு தான் நான் பயப்படுறேன். எந்த காரணத்தை கொண்டு அர்ஜுன் மயூரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. இத பாரு ஹேமா, என்னோட முடிவை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அர்ஜுன் மயூரி கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அந்த கல்யாணம் நடந்தாதான் இந்த வீட்டை பிடிச்ச கண்ட தீரும். இந்த விஷயத்துல 2வது பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்க பாருங்க அத்தை, மயூரி தான் நம்ம வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் வந்திருக்கிற பெரிய கண்டம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். நீ 1000 சொல்லு. எனக்கு மயூரி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவ நிச்சயம் என் நம்பிக்கையை காப்பாத்துவா. அவ்வளவுதான். அவ காப்பாத்துறதுக்குள்ள நாம எல்லாத்தையும் தொலைச்சிருவோமே. ஹேமா, நீ அளவுக்கு அதிகமா பேசுற. அண்ணி, அம்மா, ஏன் 2 பேரும் இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? என்னமோ கண்டா அது இதுன்னு பேசுற மாதிரி தெரிஞ்சது. என்ன விஷயம்? விஷ்ணு, அர்ஜுன் மயூரி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன் பொண்டாட்டியை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துக்கு இவதான் பெரிய தடையா இருப்பாளோன்னு தோணுது. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ஹேமா, என்ன நடக்குதுங்க? அது இல்லைங்க. எல்லாருக்கும் கடைசியா சொல்றேன், அர்ஜுன் மயூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அன்னைக்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு. யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது இந்த குடும்பத்துக்கு கௌரவம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க ஒத்துழைச்சா எல்லாருக்கும் நல்லது. என்னம்மா இது? இப்ப யார் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது? நான் தான். இங்க பாருங்க அத்தை, இங்க நம்ம முடிவு முக்கியம் இல்ல. என் புள்ள அர்ஜுனோட நிம்மதிதான் முக்கியம். அவனோட கல்யாணம் அவன் விருப்பப்படிதான் நடக்கணுமே தவிர மத்தவங்க விருப்பத்துக்கும் பிடிவாதத்துக்கும் நடக்க கூடாது. இந்த விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இந்த குடும்பத்துக்கு நல்லதா இருக்கும். என் புள்ள அர்ஜுன் விஷயத்துல, அவன் கல்யாண விஷயத்துல முடிவை நான் தான் எடுப்பேன். எந்த காரணத்தை கொண்டும் அர்ஜுன் மயூரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அவ்வளவுதான். உன்னை சாகடிக்கதான் இந்த கானிஷ்கா வந்துகிட்டே இருக்க. அமிர்தா, சாகரத்துக்கு தயாராயிரு. நாம் போட்ட நெருப்பு வளையத்தை எந்த மனித சக்தியாலையும் தாண்டி வர முடியாது.
இன்னைக்கு உனக்கு மரணம் நிச்சயம். என்ன இது? என்ன நடந்தது இங்க? நான் பார்க்கிறது உண்மையா பொய்யா? நான் போட்ட அந்த நெருப்பு வளையத்தை எந்த ஒரு மனுஷனாலையும் தாண்டி வந்திருக்க முடியாது. அந்த தெய்வ சக்தியாலையும் கூட இந்த விஷயத்துல என்ன ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த சக்தி அமிர்தாவை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போச்சு? எந்த சக்தி அது? அமிர்தா, மொத்தத்துல என் கட்டுப்பாட்டுல இருந்து நீ தப்பிச்சு போயிட்டல? இல்ல, யாரோ என்னமோ தந்திரம் பண்ணிருக்காங்க. ஏதோ மாயாஜால வித்த நடந்திருக்கு. ஒருவேளை அந்த பைரவன் இல்ல, பைரவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா இந்த அதிசய சக்தி எது? என்ன அது? 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 धवल स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसारम् कालगमन सत्कारण धीरं तं नमामि ग्रहनायक सूर्यम् अमृत किरण रस रम्य प्रवाहं ललित ललित लावण्य ललामं महित महित माधुर्य मनोज्ञं तं नमामि सान्द्रोदय चन्द्रम् रागभोग संधान निधानं राजयोग संपूर्ण प्रभावं नव्य दिव्य सौंदर्य सुधीरं तं नमामि सम्मोहक शुक्रम् अतुल चतुर पटुलौकिक मूर्तिं सकल कार्य हित कौशल कीर्तिं तीव्र वेग संचारण तत्त्वं तं नमामि संयं बुध देवम् परम धर्म संशील